ஒவ்வொரு நாள்லயும் ஒவ்வொரு அடியிலையும் நீ வெளியே ரோட்ல எடுத்து வச்சேன்னா அல்லாவை மறக்கடிக்கிற ஆட்கள் தான் உனக்கு கூட இருப்பாங்க. அல்லாவை ஞாபகப்படுத்துறத வியாபாரம் ஞாபகப்படுத்தாது, நண்பர்கள் ஞாபகப்படுத்த மாட்டாங்க, புரியுதா, உறவினர்கள் ஞாபகப்படுத்த மாட்டாங்க. அல்லாவை ஞாபகப்படுத்துறது ரொம்ப ரேர் ஆயிரும் வெளியே கால் எடுத்து வச்சேன்னா. அதுக்குதான் ஃப்ரெண்ட் சர்க்கிள் அல்லாவை ஞாபகப்படுத்துறவனா பார்த்து வச்சுக்கணும், புரியுதா. நண்பர்கள் எப்படி இருக்கணும், அல்லாவை நாம மறந்தாலும் அல்லாவை அவன் ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். அவன் தான் நல்ல நண்பன், அவனோட தான் சேரணும். நம்ம என்ன பண்ணுவோம், யார் பெரிய ஆளு, யார் பவரான ஆளு, யாருக்கிட்ட நிறைய பணம் இருக்கு, யார் நம்ம கூட சேர்ந்து சுத்துவா, யார் நம்ம கம்பெனி கொடுப்பா, இந்த மாதிரி முசீபத்துகளோட வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோ, மறுமை நாளில் போய் நின்றுவோம். நிற்கும் போது அல்லாஹ் சொல்லுவான், நீ வாழ்ந்த வாழ்க்கைக்கு நீ வாங்கின வாழ்க்கைக்கு இதுதான்ப்பா கிடைக்கும், நரகம் தான் வேணும், அது இத்தனாவது கிரேடு நரகம் கிடைச்சிருக்கு, போய்க்கிறியா. அப்போ நீ கெஞ்சுவ கதறுவ, ஒன்றும் பண்ண முடியாது. ரசூல்லாவும் ஒன்றும் பேச முடியாது. அதுதான் ஆயத்தல் குறிச்சிலாம் அல்ல முன்னாடியே சொல்லிட்டான், யாரும் என்கிட்ட பேசலாம் முடியாது. ஏன்னா நீதியா நடக்கணும்ல. அல்ல உனக்கு மட்டும் சலுகை காமிச்சா மீதி இருக்கிறவனுக்கு சலுகை காட்டக்கூடாதா? சரி, அப்போ உங்க பாவிகளுக்கு எல்லாம் சலுகை காமிச்சான், நம்பி செயல்பட்டவங்களாம் முட்டாளா? அவங்களுக்கு அநியாயமாயிரும்ல. சரி, இறக்கப்பட்டு சரி போ, நம்ம சொன்னது நடந்தது நடந்து போச்சு, இன்னைக்கு எல்லாருக்கும் சொர்க்கம் கொடுக்குறேன், பிலால் இல்லையோனும் அம்மார் வீணாசிலாம் நம்ம இப்படி ஏமாத்திட்டியல்ல, இப்படி அடி வாங்கணும், இப்படி உத வாங்கணும், ரத்தம் போனோம், எங்க அம்மாவை என் கண்ணு முன்னாடி கொண்டாங்க, இவ்வளவு செலவு பண்ணோம், வயிற்றுல இது கட்டிட்டு இருந்தோம், இத்தனை நீ சொன்னது உண்மை நம்பில நாங்க செஞ்சோம்னு கேட்பாங்களே. புரியுதா இல்லையா? பல்லாட்ட வேற ஆப்ஷனே கிடையாது, நீதி செலுத்தியே தீருவான். புரியுதா? நமக்கு சொர்க்கம் கொடுத்தானா அவங்களுக்கு அநியாயம். யாருக்கு? நபிசுல்லாஹ் அவங்களுக்கும் சஹாபாக்களும் செஞ்ச அநியாயம். அப்போ ஒழுங்கு மரியாதையா சஹாபாக்கள் என்ன தியாகம் பண்ணாங்களோ அந்த தியாகம் பண்ணணும், ரசூல்லா என்ன தியாகம் பண்ணாங்களோ அந்த தியாகம் பண்ணணும், அவங்க என்ன பண்ணாங்களோ அந்த மாதிரி வாழ்ந்துட்டு வரணும். நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்து, அதான் சொல்றோம், உங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு கொஞ்ச நாள் தான் எங்களை நரகம் டச் பண்ணுவோம், மீதி நாள்லாம் நாங்க ஜாலியா போயிடுவோம் அப்படின்னு நீங்களா கற்பனை பண்ணிக்காதீங்க. அப்போ அதுதான் அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்க நம்பவே இல்லை மறுமை நாளுங்கிறான். கியாமத்தை நம்புறதுன்னா என்ன தெரியுமா? செயல்பாட நம்பர் இருக்கும். புரியுதா? அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். அதுதான் அல்லாஹ் சொல்றான், அந்நாளில் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் சம்பாதித்ததுக்குரிய கூலி முழுமையாக வழங்கப்படும். நீ என்ன சம்பாதிச்சியோ அவ்வளவுதான் கூலி தரும். ஏன்னா சம்பாதிச்சவங்களுக்கு நான் நீதி செலுத்தும் நாள், அது நியாய தீர்ப்பு நாள். நியாய தீர்ப்பு, அநியாய தீர்ப்பு இல்ல. அநியாய தீர்ப்புன்னா என்ன? பிடிச்சவனுக்கு எல்லாம் ஒரு மாதிரி, பிடிக்காதவங்க இந்த மூஞ்சி நல்லா இருக்கு, நீ இப்படி நீ அப்படி இப்படி இல்ல. புரியுதா? நியாயம் செயல், இந்த செயலை செஞ்சவங்கள இப்படி போ, அந்த செயலை செஞ்சவங்களும் அப்படி. இப்ராஹிம் நபியோட அப்பா நரகவாசி. இப்ராஹிம் நபியோட செல்ல பிள்ளை வேற யாரும் கிடையாது அல்லாஹ். ஆனா இப்ராஹிம் நபி பேச்ச அல்லாஹ் கேட்க மாட்டான். தெரியுமில்ல? இப்ராஹிம் நபியோட அப்பாவை கழுதையா மாத்தி நரகத்துக்கு போவோம். இப்ராஹிம் நபி கேட்பாரு, அல்லாஹ் எனக்கு இந்த நாள் நீ எனக்கு மரியாதை செய்யணும்னு சொல்லியிருக்க, எங்க அப்பா நரகவாசி லைன்ல நிக்கிறாரு, எனக்கு அது அசிங்கமா இருக்கு, தயவு செஞ்சு அவரை காப்பாத்து அப்படிமா. அப்பா அல்லாஹ் சொல்லுவோம், ஓ உன்னை நீ மதிக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, இன்னைக்கு நான் உன்னை அசிங்கப்படுத்த மாட்டேன்னு சொன்னேன்ல, உங்க அப்பா அங்க நின்று அசிங்கம் அப்படிதானே, இப்ப பாரு அவரை கழுதையா மாத்திட்டேன், இப்ப அங்க நிக்கிறது உங்க அப்பா இல்ல கழுத, உனக்கு அசிங்கம் இல்லைல்ல, போய்கிட்டே இரு. எப்படி இருக்கு பாரு. இதுதான் அல்லாஹ்விடத்துல யாரும் தப்பிக்க முடியாது. நூஹ் நபியுடைய பையன் நரகவாசி, லூத் நபியுடைய வைஃப் நரகவாசி, நூஹ் நபியுடைய வைஃப் நரகவாசி. செயல் தான் கணக்கு. நபிமார்களுடைய மகன்களாகவே இருந்தாலும் தப்பிக்க முடியாது. ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றாங்க, ஃபாத்திமா பார்த்து என்ன சொல்றாங்க, மறுமை நாள்ல இப்போ நான் சொல்றேன், நான் உன்னோட அப்பா நபியும் கூட, ஆனா அப்பான்னு உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் கொடுத்துறேன். இந்த வீடு வேணுமா, சொத்து வேணுமா, பணம் வேணுமா, என்ன வேணும் கேள், செட்டில் பண்றேன். மறுமை நாள்ல அப்பா என்னை காப்பாத்துன்னு மட்டும் கேட்டுறாரு. உண்மையில அவங்க சொர்க்கவாசி. யாரு? ஃபாத்திமா சொர்க்கவாசி. ஆனா ரசூலுல்லாஹ் இது மூலமா என்ன மெசேஜ் சஹாபாக்களுக்கு கொடுக்குறேன்? இது ஃபாத்திமா கொடுக்கப்பட்ட மெசேஜ் இல்ல. ஃபாத்திமாவை பார்த்தே ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லிட்டாங்கன்னா மத்தவங்க எல்லாம் சுருக்குண்டாயிரும்.